ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மேட் த சீரீஸ் எபிசோட் 8 பார்ட் 1ல் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஜென்னும் தாட்டும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தாட் கேட்குறான், நீ உண்மையாகவே இங்கேருந்து போக போறியா? நீ ஜென் கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், வேறு வழி இல்லை, நாங்கள் கொஞ்ச நாளைக்கு இங்கேருந்து வேறு ஊருக்கு போக போகிறோம் நீ ஜென்னுமே சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் நான் இதை அலாய்கிட்ட சொல்லவே இல்லை. அவகிட்ட எப்படி சொல்ல போகிறேன்னு எனக்குமே தெரில. நான் அவகிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு. ஆனால் இப்போ இதெல்லாம் எப்படி சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியலன்னு ஜென்னுமே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் அலாயும் ஜென்னும் வீட்டை விட்டு தனியாக போகிறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்து நம்ம எந்த ஊருக்கு போக போகிறோம், எங்கே ஸ்டே பண்ண போகிறோன்னு சொல்லி அலாய் ஆன்லைனில் வீடு பார்த்துட்ருக்காங்க. வீடையுமே பார்த்துட்டு இந்த வீடு நல்லா இருக்கான்னு சொல்லி ஜென்னுக்கிட்டையுமே கேட்குறாங்க. அப்போ ஜென்னு, நீ என் கூட வெளியில் தங்குறதுக்கு உனக்கு ஓகேவான்னு ஜென்னுமே கேட்குறாங்க. நீ என்ன இப்படி கேட்டுட்ட, அதுதான் என்னோட சந்தோஷமேன்னு அலாயுமே சொல்கிறாங்க. அதுக்கு ஜென்னு, ஆனால் எனக்கு வேலை செஞ்சு பழக்கம் கிடையாது, நான் ரொம்ப நல்லா சாப்பிட்ணுன்னு நினப்பேன், இது எல்லாமே முடியுமான்னு கேட்கும்போது அலாய் சொல்கிறாங்க, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ இதை பற்றியெல்லாம் யோசிக்காத, அது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், உன்னை பார்த்துக்கிறது தான் என்னோட வேலையேன்னு சொல்லி அலாயுமே சொல்கிறாங்க. ஆனாலும் ஜென்னுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. அவங்க வீட்டை விட்டு எல்லாரையும் விட்டு வரணுங்கிறத நினச்சி ஜென்னுமே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு ஜென்னுக்கு அவங்களோட அங்கிள் கால் பண்ணுறாங்க. ஜென் அலாய்க்கு தெரியக்கூடாதுன்னு தனியாக பேசுகிறாங்க. அப்போ அவங்க அங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென் இப்போ உடனே நம்ம கிளம்பியாகணும், நீ உடனே உன்னோட அப்பா வீட்டுக்கு வான்னு அவங்களோட அங்கிள்மே சொல்கிறாங்க. அப்போ ஜென் கேட்குறாங்க, என்னது இப்போ உடனே வா, இன்னும் 3 நாள் கழிச்சு தானே போகணும்னு சொன்னீங்க, இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்கவும், இல்லை அந்த ரவுடி கும்பலுக்கு உன்னோட வீடு எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம இப்போ உடனே கிளம்பணுன்னு அவங்க அங்கிள் சொல்கிறாங்க. நான் அங்கே அலாயையும் கூப்பிட்டுட்டு வரலாமான்னு அவங்க அங்கிள்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு, என்ன ஜென் நீ தெரிஞ்சுதான் பேசுறியா, உன்னை தான் குற்றவாளின்னு இப்போ எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க, அது மட்டும் இல்லை அலாயோட அம்மா தான் இப்போ இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே அவங்க தான் காரணம், இப்போ அலாய் உன் கூட இருக்கிறது சரியாக இருக்காது, நீ உடனே சீக்கிரம் கிளம்பி வான்னு அவங்க அங்கிளுமே சொல்கிறாங்க. அலாய் ஜென் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே அலாய் ஜென்னையுமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஜென்னோட அப்பா அம்மா ஜென்னுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஜென்னுக்கு எல்லாருமே கால் பண்ணுறாங்க. கிரேட் ஜென்னுக்குமே கால் பண்ணிகிட்ருக்கான், நீ எங்கே இருக்க சீக்கிரமான்னு சொல்லி அவங்களுக்குமே இங்கே கால் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்க எல்லாரும் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அலாயும் ஜென்னும் அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு அவங்க 2 பேருமே தனியாக கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ ஜென் கிரேட்டுக்குமே மெசேஜ் பண்ணுறான், நான் இங்கே சேஃபாக இருக்கேன், நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க, சேஃபாக இருங்கன்னு சொல்லி ஜென்னுமே மெசேஜ் பண்ணுறாங்க. இதை அவங்க அப்பாவுமே பார்த்துட்டு, இதுக்கு மேலே நம்ம இங்கே வெயிட் பண்ண முடியாது, நம்ம போகலான்னு சொல்லி அவங்களுமே கிளம்பிடுறாங்க. அலாயும் ஜென்னும் தனியாக வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. 2 பொண்ணுங்க தனியாக வீட்டை விட்டு வெளியில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி இதில் அவ்வளோ கிளியராக அவ்வளோ தெளிவாக காட்டியிருக்காங்க. ஜென்னு ரொம்ப பணக்காரங்கல்ல, இது எல்லாமே அவங்களால தாங்கிக்க முடியலை, ரொம்பவே கஷ்டத்தோடு தான் அவங்களுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அலாய் அவங்கள ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வர்றாங்க. ஜென்னோட காலையுமே பிடிச்சி விட்டு ஜென்னுக்காக சமைச்சியுமே கொடுக்குறாங்க. ஜென்னுமே ரொம்ப வசதியாக இருந்திருப்பாங்க, ஆனால் நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா அதுக்கு எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலான்னு சொல்லி அலாயை கூப்பிட்டுட்டு ஜென்னுமே வந்திருப்பாங்க. அலாய் ஜென்னை ரொம்பவே அக்கறையாக பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு ஒன்றாவுமே தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் ஜென் எழுந்து பார்க்குறாங்க, அலாய் அங்கே இல்லை. வேலை தேட போகிறேன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு ஜென்னுக்காக எல்லாமே சமைச்சி தான் வச்சுட்டு போயிருக்காங்க. ஜென் சாப்பிட்டுட்டு அவங்களுமே ஒரு வேலையை தேடலான்னு சொல்லி தான் வந்திருப்பாங்க. அப்போ எதிர்பாராத விதமாக அந்த யூடியூபர் அந்த கப்பல் இருப்பாங்கள்ல, அந்த கப்பலோட ரெஸ்டாரண்ட்டுக்குமே வர்றாங்க. அவங்கள பார்த்ததும் 2 பேருக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது. நம்ம என்ன அடிக்கடி மீட் பண்ணிகிட்ருக்கோம்லன்னு சொல்லி அவங்களுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜென் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, நான் இப்போ அலாய் கூட இருக்கேன், நாங்கள் 2 பேருமே இப்போ ஒன்றா இருக்கோன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிகிட்ருக்காங்க. அப்படியா, நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்கவும், இங்கேருந்து பக்கத்தில் தான் ஒரு வாடகைக்கு ஒரு வீட்டில் இருக்கோன்னு சொல்லி ஜென்னுமே சொல்கிறாங்க. அப்போ அந்த பக்கத்தில் இருந்த ஒரு சுவரை பார்க்குறாங்க, அதில் எதுவுமே இல்லாமல் ரொம்ப பிளெயினாக இருக்குது. அப்போ அந்த யூடியூபர்கிட்ட கேட்குறாங்க, இது ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லவும், அதில் ஒரு பெயிண்டிங் பண்ணணும், நான் ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அதுக்கான ஆள் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க.
உடனே ஜென், நான் நல்லாவே பெயிண்டிங் பண்ணுவேனே, அவங்களோட ஆல்பத்தையுமே எடுத்து காட்டுறாங்க. அதோட பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த கப்பலுக்கு அதோட பிக்சர் ரொம்பவே பிடிச்சிருது. எனக்காக ஒன்று பண்ணித்தர முடியுமான்னு உங்களுமே கேட்குறாங்க. நாளைக்கு வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ஜென்னுமே சொல்கிறாங்க. அங்கேருந்து வீட்டுக்கு வந்ததும் அலை இவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஜென், நீ எங்கே போன? நான் உன்னை எங்கேயும் போகாதன்னு சொல்லியிருக்கேன்ல, உன்னோட காலில் அடிபட்டிருக்குன்னு சொல்லவும், இல்லை நான் இங்கே பக்கத்தில் தான் போனேன், அப்புறம் எனக்கு வேலையுமே கிடச்சிருக்குன்னு அலைக்கிட்ட சொல்கிறாங்க. அலையுமே அதுக்கு எனக்குமே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அலையோட கையில் அந்த தோலெல்லாம் ஒரு மாதிரி அடிபட்டிருக்கு. அப்போ ஜென், இது என்னாச்சுன்னு கேட்கவும் அலை எதுக்கு சொல்கிறாங்க, இல்லை இது வந்து சோப்போட அலர்ஜி, அதனால தான் இப்படி இருக்குது. சரி, நீ ஏன் ஆயில்மெண்ட் போடலை? என்னோடய ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் தான் ஒரு மெடிக்கல் இருக்குது, நான் அதில் ஆயில்மெண்ட் வாங்கி நாளைக்கு போடுறேன்னு சொல்லி அலையுமே சொல்கிறாங்க. அப்போ ஜென் அலைக்கிட்ட கேட்குறாங்க, உன்னோட ஸ்டடீஸ் என்னாச்சு? நீ உன்னோட நாவலை எப்போ எழுத போகிற? உன்னோட ஃப்யூச்சர் என்னால் கெட்டு போச்சுன்னு சொல்லி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீ அதை உன்னோட ஃப்யூச்சரை நீ பாரு, அது எல்லாத்தையுமே நீ யோசிக்கணும்னு சொல்லி ஜென்னுமே சொல்கிறாங்க. அப்போ அலை எதுக்கு, நான் படிக்கிறது வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி, எக்ஸாமுக்கு மட்டும் போனால் போதும், அதுக்கப்புறம் என்னோடய ஃபேன்ஸுக்கிட்ட எனக்கு ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன்னு சொல்லி நானுமே சொல்லியிருக்கேன். நீ என்ன சொன்ன? என்னோடய ஃப்யூச்சர்னு சொன்னல, என்னோடய ஃப்யூச்சரே நீ தான், அதுக்கப்புறம்தான் வேறு எல்லாமே. எனக்கு உன்னை பார்த்துக்கிறது தான் வேலைன்னு சொல்லி அலையுமே ஜென்னை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜென் சாப்பிட்டுட்டு அவங்களோட ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு மிஷினுக்கு போகிறாங்க. அவங்க அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும், அவங்களால காசு எடுக்க முடியாது. அங்கேருந்து ஜென் போயிட்டுருக்கும்போது டிவியில் நியூஸ் போடுறதையுமே பார்க்குறாங்க. அதுலேயுமே ஜென்னை தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு ரவுடி ஜென்னோட ஃபோட்டோ காமிச்சு, இதை உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி அங்கே விசாரிச்சிட்ருக்கான். அதை ஜென் பார்த்துட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. அவனுமே இதை பார்த்துட்டு அங்கேருந்து ஜென் பின்னாடியே ஜென்னையுமே விரட்டிட்டு ஓடுறான். ஜென்னுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி ஒரு இடத்துல போய் மறைஞ்சிக்கிறாங்க. அதையுமே அந்த ரவுடி பார்த்து அவனுமே அங்கேருந்து ஜென்னை விடாமல் துரத்தி வரான். ஜென்னுக்கு எங்கே போய் மறைஞ்சிக்கிறதுன்னு எதுவுமே தெரில. அப்போ தான் பக்கத்தில் ஒரு கோலி குண்டு இருக்குது, அதில் போய் மறைஞ்சிக்கலான்னு சொல்லி ஜென் அதுக்குள்ளே போய் உட்காந்துட்டு அதையுமே மூடி வச்சிடுறாங்க. அதுக்குள்ளே எப்படி தப்பிச்சு போனான்னு சொல்லி அங்கேயே தான் நின்று பார்த்துட்ருக்கான். ஜென் அந்த கோழி கூண்டுக்குள்ளே இருந்து கண்ணை வச்சு வெளியில் எட்டி பார்க்குறாங்க, அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. அந்த ரவுடிக்குமே கொஞ்சம் சந்தேகம் வந்து அந்த கோழி கூண்டு பக்கத்தில் வரான். அதை திறந்து பார்க்கலான்னு சொல்லி அந்த கையை வச்சு திறக்கவும் ஜென்னுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அவன் நம்மளை கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லி நமக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க.